அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசி நேரத்தில் தாய் மாற்றம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிற அன்புமிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாதியும் சமாதானமும் என் பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமதான் மாதத்திலே நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் செய்து தீமைகளை விட்டு விலகி வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவோம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தனி மனித வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை நெறிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய தனிமனித வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வழிமுறை நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியமாக இருக்கட்டும், அதே போன்று தீமையான காரியமாகவும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்ப புள்ளி உள்ளம்தான் இருக்கிறது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தான் நன்மையான செயல்பாடாக நம்மிடத்தில் வெளிப்படுகிறது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களின் காரணமாக தான் தீமையாகவும் நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய செயல்பாடு வெளிப்படுகிறது. அப்போ நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையான காரியங்களின் பக்கம் விரையக்கூடியவர்களாகவும் நன்மையான காரியங்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுவோம். அப்போ அது எல்லா விஷயத்திற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் ஆரம்ப புள்ளியாக அடிப்படையாக நம்முடைய உள்ளம் அமைந்திருக்கிறது. இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதை பற்றி திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா வலியுறுத்தி நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு பிரமாண்டமான ஒரு ஆச்சரியமிக்க செய்திகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் சில சத்தியங்களை சொல்லி அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லுவான். இது அல்லாஹ்வுடைய நடைமுறை. திருக்குர்ஆனில் நாம் பார்க்கலாம். இரவின் மீது சத்தியமிடுவான், காலத்தின் மீது சத்தியமிடுகிறான், சூரியன் மீது சத்தியமிடுகிறான். இப்படி அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு ஒரு செய்தி சொல்கிறான் என்றால் அந்த செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா 90வது அத்தியாயத்தில் ஒரு 11 சத்தியங்கள் அல்லாஹ் இடுகிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா.
இப்படி அல்லாஹ் 11 சத்தியங்களை சூரியன் மீது, இரவின் மீது, பகலின் மீது, சந்திரன் மீது, இப்படி அல்லாஹ் 11 சத்தியத்தை சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்கிறார், வ நஃப்ஸின், உள்ளத்தின் மீதும் சத்தியமாக, ஒமா சவ்வாகா, அதை வடிவமைத்து அமைத்தானே அதன் மீதும் சத்தியமாக, உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்ததன் மீதும் சத்தியமாக, அது அல்ஹமஹ ஃபுஜூரஹ வ தக்வாஹ, உள்ளத்திற்கு அல்லாஹு தஆலா எது நன்மையான காரியம், எது தீமையான காரியம் என்பதை அல்லாஹ் உணர்த்தி இருக்கின்றான். நம்முடைய உள்ளத்திற்கு நாம புரிந்து கொள்ள முடியும். அதான் மனசாட்சி என்று சொல்வார்கள். நாம செய்யக்கூடிய காரியம் நல்லதா கெட்டதா இதை வேற யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. அதற்கு திருக்குரானோ அல்லது நபிமார்களோ தேவையில்லை. ஒரு காரியத்தை இது நல்ல விஷயம், இது பாவமான விஷயம் என்பதை நம்முடைய உள்ளத்தை வைத்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தன்மை அல்லாஹ் உள்ளத்துக்கு கொடுத்திருக்கிறான். இதை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுகின்றான், அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். அப்போ உண்மையான ஒரு வெற்றியை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை மாசு உடையதாக, அழுக்குடையதாக, தீய எண்ணங்கள் உடையதாக அதிலிருந்து பரிசுத்தப்படுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான். அப்போ நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தினால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களை நாம் பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் அப்படிப்பட்ட அடியார்கள் மறுமையில் நஷ்டத்தை சந்திப்பார்கள், தோல்வியை சந்திப்பார்கள் என்று இந்த வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. எத்தனையோ சதை துண்டை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். கையை கொடுத்திருக்கிறான், காலை கொடுத்திருக்கிறான், கண்ணை கொடுத்திருக்கிறான், நாவை தந்திருக்கிறான். இப்படி நம்முடைய உடல்கள் சதையால் மூடப்பட்டதாக இருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான ஒரு சதை துண்டு மனிதனுடைய உடலில் இருக்கிறது. அந்த சதை துண்டு சீர் பெற்று விட்டது என்றால் சலுக குல்லுஹு, அனைத்தும் சீராகிவிடும். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லாமே சீராகி நன்மையானதாக ஆகிவிடும். அந்த சதை துண்டு சீர் கெட்டது என்றால், சீர் கெட்டு போய்விட்டது என்றால் அவனுடைய அனைத்து காரியமும் சீர்கெட்டதாக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம், அதுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உள்ளம். அந்த உள்ளம் சீர் பெற்று விட்டால் அந்த உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும், அதில் ஏற்படக்கூடிய எல்லா காரியமும், அதில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள், அதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அது சீராக ஆகிவிட்டது என்றால் அனைத்தும் சீராகிவிடும். அது சீர்கெட்டதாகிவிட்டது என்றால் அனைத்தும் சீர்கெட்டதாக ஆகிவிடும். அப்போ நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தினால் மட்டும்தான் அது நன்மையாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நம்முடைய செயல்களை அல்லாஹ் முதல்ல பார்ப்பதில்லை, நம்முடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை, நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹு தஆலா ஒரு மனிதருக்கு அதிகமான பொருளாதாரத்தை, செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த செல்வத்தை வைத்து அவருடைய மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படுமா? தீர்மானிக்கப்படாது. ஒருவருக்கு அல்லாஹு தஆலா அழகான தோற்றத்தை கொடுத்திருக்கிறான், மற்ற மனிதர்களை விட தோற்றத்தில் அழகாக இருக்கிறார், உடல் பலம் மிக்கவராக இருக்கிறார், உடல் ஆரோக்கியம் மிக்கவராக இருக்கிறார். அதை வைத்து மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுமா? தீர்மானிக்கப்படாது. அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. எதை பார்க்கின்றான்? வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பார்க்கிறான். அதற்கு தான் மறுமையில் கூலி இருக்கிறது.
ஏனென்றால் மனிதர்களை பொறுத்தவரை நாம வெளி தோற்றத்தை பார்ப்போம். ஒரு மனிதரை சிறந்ததாக இந்த ஊர்லேயே மரியாதை மிக்கவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதிகமான செல்வம் யார்கிட்ட இருக்குது, அவர் நல்ல அந்தஸ்து உள்ள ஆளு, யாருக்கு நல்ல பேர் இருக்குது, அவர் நல்ல மனிதர், யாரு கல்வியில உயர்ந்திருக்கிறாரு அவர் நல்லவர். இப்படி நாம ஒரு மனிதரை நல்லவர் கெட்டவர் என்று இடை போடுவதற்கு இதையெல்லாம் அளவுகோலாக வைத்திருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா நம்முடைய வெளி தோற்றத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அதை வைத்து சிறந்தவர் தாழ்ந்தவர் என்பது அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் ஒருவர் சிறந்தவராக ஆக வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் உள்ளங்களை அறியக்கூடியவன். எப்படி வெளி தோற்றத்தை இறைவன் கவனிக்கிறானோ அதுபோன்று நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். மனிதர்களுக்கு இந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கல. மனிதர்களுக்கு உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. ஒரு கணவன் என்ன நினைக்கிறான் என்று மனைவியால் சொல்ல முடியாது, ஒரு மனைவி என்ன நினைக்கிறான்னு சொல்லி கணவனால் சொல்ல முடியாது. அப்போ உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் யாருக்கும் தெரியாது படைத்தவனை தவிர. அப்போ அதனால் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை பார்க்கின்றான். அப்போ அந்த எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? பொதுவாக உள்ளம் என்பது தீமையின்பால் அதிகம் ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நன்மையின்பால் ஈர்ப்பதை விட தீமையின்பால் அடுத்தவர்களை பற்றி குரோத உணர்வு, அடுத்தவர்களை பற்றி தவறான எண்ணம், அடுத்தவர்களை பற்றி பொறாமை உணர்வு, காழ்ப்புணர்வு, இப்படி பல வகையில் நம்முடைய உள்ளம் அழுக்கடைந்து கிடக்கின்றது. பல மோசமான சிந்தனைகள் உள்ளத்தில் இழக்கூடியதாக, அதன் மூலமாக உள்ளம் அழுக்கடைந்ததாக கிடைக்கின்றது. அப்போ நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவது அவசியத்திலும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சீரானதாக இருக்கும். அதற்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம கடைபிடிக்கணும்? இப்போ அல்லாஹ் தஆலா அவன் படைத்த காலங்களில் நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த திருக்குர்ஆனை ரமதான் மாதத்தில் அருளி, ரமதான் மாதத்தை மற்ற எல்லா மாதங்களை விடவும் சிறப்பு வாய்ந்ததாக, புனிதம் வாய்ந்ததாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எதற்காக ஆக்கியிருக்கின்றான்? புனிதம் என்றாலே இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை அதிகமாக நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு இறைவன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரமதான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது, இப்படி ஒவ்வொரு வருடமும் இந்த ரமதானை நாம் அடைகிறோமே, எதற்காக? ரமதான் என்ற அந்த மாதத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை நாம் சரியாக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், நன்மையின்பால் விரையக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ரமதான் மாதத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கம் எது? நோன்பு என்ற அந்த வணக்கம். தொழுகை இருக்குது, அது எல்லா காலமும் நமக்கு கடமையான வணக்கமாக இருக்கிறது. ஹஜ் இருக்குது, அது துல்ஹஜ் மாசத்தில் பொருளாதாரத்தால், உடல் ஆரோக்கியத்தால் யார் வசதி பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு அது கடமையான வணக்கமாக இருக்கிறது. ஜக்காத் இருக்கிறது, அது பொருளாதார ரீதியில் உள்ள வணக்கமாக இருக்கிறது. இந்த நோன்பு என்ற வணக்கம் ரமதான் மாதத்திலே அல்லாஹ் நோற்பதற்கு நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எதற்கு நோன்பு? நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தத்தான். இந்த நோம்பினுடைய நோக்கமே காலையிலிருந்து மாலை வரை நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது. உனக்கு எவ்வளவு பெரிய தாகம் இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நீ உள்ளத்தை குடித்து விடக்கூடாது, உன்னுடைய தொண்டைக்குழியை நனைத்து விடக்கூடாது. நீ காலையிலிருந்து ஃபஜ்ர் நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரை தாகத்தோடு இருக்க வேண்டும், பசியோடு இருக்க வேண்டும். ஆகுமான உணவை கூட நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போன்று உன்னுடைய மனைவியோடு அல்லது கணவனோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இந்த தடை எதற்காக? நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தணும். அப்பதான் மறுமையில் நம்ம வெற்றி பெறுவோம். அப்ப அந்த உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துவது? முதலாவதாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே எல்லா நேரமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்காணிப்பை விட்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாம் தப்பிக்க முடியாது.
என்ற அந்த எண்ண உணர்வு நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலே தீய சிந்தனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம், தீய எண்ணங்கள் ஏற்படும் போதெல்லாம் அது அந்த உள்ளத்தை விட்டு மாறக்கூடியதாக, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அவன் மிகப்பெரிய வல்லமை மிக்கவன், அவனுடைய கண்காணிப்பு நம்மோடு இருக்கிறது என்ற அந்த பயம் வரும் பொழுது தீய சிந்தனைகள் உள்ளத்தில் வருமா? அப்படி வந்தாலும் அது செயல்பாடு மூலமாக வெளியாகுமா? வெளியாகாது, மறைந்துவிடும், உள்ளம் பரிசுத்தமாகிவிடும். யாரை பற்றியும் தவறான எண்ணங்களோ, குரோதங்களோ, பொறாமைகளோ, மோசமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வருவதை விட்டும் இந்த இறையச்சம் என்னது உணர்வு நம்மை தடுத்துவிடும். அப்போ உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்வை எல்லா நேரமும் பயப்படணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி, வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வானங்களில் உள்ளது அனைத்தையும் அல்லாஹ் பார்க்கின்றான், பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் அறிகின்றான், அதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், மா யகூனு அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்தி மா யகூன் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபியுஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் தாலிக வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானூ. நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு ரகசியம் பேசுகிறீர்கள், யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் அறிந்து விடக்கூடாது என்று 3 பேர் சேர்ந்து ஒரு ரகசியம் பேசினால் அங்கே 4வதாக அல்லாஹ் இருக்கிறான், அறிந்து கொள்ளுங்கள். 4வதா யார் இருக்கிறா? அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்குது, கவனமா இருந்துக்கிடுங்க. நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு ரகசியம் பேசுறீங்க, அப்படி பேசினால் அங்கே 5வதாக இறைவன் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு 5வதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை விட அதிகமாகவோ குறைவாகவோ எத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் ரகசியம் பேசினாலும் நீங்கள் எங்கே இருந்த போதும் அவன் உங்களோடு இருக்கிறான், அவனுடைய கண்காணிப்பு உங்களோடு இருக்கிறது. அவனுடைய கண்காணிப்பை விட்டும் எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடியதையும் நீங்கள் மறைத்து வைக்கக்கூடியதையும் அல்லாஹ் அறிகிறான். அப்ப இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கணும். அதுக்கு தான் நோன்பு, அதுக்கு தான் ரமலான். நம்முடைய உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஏதோ சாப்பிடாம கிடக்கிறோம், தண்ணி குடிக்காம கிடக்கிறோம், ஆசைகளை கட்டுப்படுத்திட்டோம், நோன்பு வச்சாச்சு, நமக்கு அல்லாஹ் நன்மையை தந்துருவான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறோமா? இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய எண்ணங்கள் சீராகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மையின்பால் விரையக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நோன்பு வைத்துக் கொண்டு கூட பிறரை பற்றி புறம் பேசுதல், பிறரை பற்றி குறை சொல்லுதல், பிறரை பற்றி விமர்சனங்கள் செய்தல் தொடர்கிறதே. அப்ப இது நோன்பினுடைய கூலியை நமக்கு பெற்று தருமா? நோன்பினுடைய நோக்கமே உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படணும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும். இது நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதலை எல்லா நேரத்திலும் நம்ம கடைபிடிக்கணும். அதே போன்று நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே மன தூய்மை இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த இஹ்லாஸ் என்பது வணக்க வழிபாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். வணக்க வழிபாட்டில் இருக்கணும். நாம் எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தான் செய்யணும். அப்படி நாம் வந்துட்டோம்னா, நான் எதை செஞ்சாலும் என் வாழ்க்கையில் இறைவனுக்காக தான் செய்வேன், இறை திருப்திக்காக தான் செய்வேன் என்று ஒரு அடியான் வந்து விட்டால் அவனுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் வருமா? ஏன்னா தீய எண்ணங்கள், தீய காரியங்கள் இறை திருப்திக்காக ஒரு ரசம் செய்ய மாட்டான். நான் இறைவனுக்காக வாழுகிறேன், இறை திருப்திக்காக நான் இந்த உலகத்தில் வாழுகிறேன். அப்படி ஒரு அடியான் வந்து விட்டான் என்றால் அந்த மன தூய்மை எல்லா நேரத்திலும் அவனிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தை அவன் பரிசுத்தப்படுத்தி விடுவான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், நபியே நீங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை,
ஒ நுசுக்கி என்னுடைய வணக்கம், ஒ மஹ்யாய என்னுடைய வாழ்வு, ஒ மமாத்தி என்னுடைய மரணம், இது அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலனம் செய்கிறானே அந்த அல்லாஹ் கூறியது. அப்படி நீங்க வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக இருக்கணும், உங்களுடைய மரணம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும், உங்களுடைய தொழுகை அல்லாஹ்வுக்காக இருக்கணும், உங்களுடைய எல்லா நற்காரியங்களும் இறைவனுக்காக இருக்கணும். அப்படி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்காக நம்ம வாழணும், இறை திருப்திக்காக வாழணும். ஏன் இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு தந்திருப்பது நாம யார் நல்லறம் செய்கிறார்கள், யார் நல்லறங்களின்பால் விரைகிறார்கள் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக தான். அப்ப இந்த வாழ்வு என்பது இறைவனுக்காக இருக்கணும். அதை நாம நினைக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? தொழுகிறோம், மன தூய்மையோடு தொழுகிறோம், முடிஞ்சு போச்சு. நோன்பு வைக்கிறோம், மன தூய்மையோடு நோன்பு வைக்கிறோம், இதில் மட்டும்தான் மன தூய்மை வெளிப்படணும் என்று நினைக்கின்றோம். மன தூய்மை எல்லா நேரத்திலும் இருக்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய குடும்பத்துக்கு செலவு பண்றோம், நாம சம்பாதிக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்ம தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறோம், நம்ம மனைவி மக்களுக்கு கொடுக்கிறோம், நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்கிறோம். இப்படி செலவு செய்யறமே, இந்த செலவை இறைவனுக்காக நம்ம செய்யும் பொழுது அதுக்கு தர்மத்தினுடைய நன்மை அல்லாஹ் தருகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? இதன் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய முக்கியமான பாடம், நீ அல்லாஹ்வுக்காக செலவு செய்யணும். உன்னுடைய குடும்பத்தை நீ பார்க்கிறியா? உன் தாய் தகப்பனை நீ கவனிக்கிறியா? உன் மனைவி மக்களை கவனிக்கிறியா? உன்னுடைய உறவினர்களை நீ கவனிக்கிறியா? அந்த கவனிப்பு இறைவனுக்காக இருக்கணும். அப்படி இருந்தது என்றால் அதிலே உனக்கு நன்மை இருக்கிறது. அப்படி நாம நினைக்கின்ற பொழுது நம்முடைய மனைவியை பற்றி, நம்முடைய சொந்த பந்தங்களை பற்றி, நம்முடைய அண்ணன் தம்பியை பற்றி, அக்கா தங்கச்சியை பற்றி பொறாமை உணர்வு வெளிப்படுமா? குரோத உணர்வு வெளிப்படுமா? நான் எதற்காக செலவு செய்கிறேன்? இறை திருப்திக்காக செய்கிறேன். என்னுடைய வாழ்வு இறை திருப்திக்காக, இறைவனுக்காக என்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் ரமலான். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் சொல்லித் தருகிறான். நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்தணும். அப்ப இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுக்காக மன தூய்மையோடு இஹ்லாஸோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இந்த மன தூய்மை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்றாங்க. இப்ப நம்முடைய மனைவி அவர்கள் மீது உள்ள அன்பின் வெளிப்பாட்டால், ஒரு பாசத்தின் வெளிப்பாட்டால் அந்யோன்யமான உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு உணவு ஊட்டுகிறார். உணவு ஊட்டுறது என்பது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. தன்னுடைய மனைவியை பக்கத்தில் கூப்பிட்டு உணவை எடுத்து வாயில ஊட்டுகிறார். இந்த உணவு ஊட்டுவதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நம்முடைய கணவர். ஏன்னா பொதுவாக அவங்களா ஒருத்தர் சாப்பிட்றதை விட தன்னுடைய கணவர் பக்கத்தில் கூப்பிட்டு அதை உணவை வாயில ஊட்டும் பொழுது ஒரு அன்பு அதிகரிக்கும், அவர்களுக்கு மத்தியில் நெருக்கம் அதிகரிக்கும், பிரச்சனைகள் பிற குழப்பங்கள் எல்லாம் அங்கே விலகிவிடும். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய மனைவியினுடைய வாயில நீ உணவு ஊட்டுகிறாய். எப்படி ஊட்டுகிறாய்? இறைவனுக்காக செய்கிறாய், இறை திருப்திக்காக செய்கிறாய். அப்படி செய்தீர்கள் என்றால் அதற்கும் நன்மை இருக்குது. அப்படின்னா நம்முடைய மனைவிக்கு நாம செய்யக்கூடிய கடமையை கூட இறைவனுக்காக இருக்கணும். நாம என்ன நினைப்போம்? இப்போ நம்ம மனைவிக்கு நாம செலவு பண்றோம். நம்முடைய மனைவி, ஒரு கணவருக்கு மனைவி என்பவள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அது இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. அதே கட்டத்தில் ஒரு நேரத்தில் நமக்கு முரண்பாடாக அவங்க நடக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்வோம்? சொல்லி காட்டுவோம். உனக்கு நான் அதை செஞ்சேனே, இதை செஞ்சேனே, உன்னை எப்படியெல்லாம் கவனித்தேன், நீ இப்படி நடக்கிறிய சொல்கிறோமா இல்லையா? அப்போ எதுக்காக நம்ம செய்கிறோம்? இறைவனுக்காக செய்கிறோமா? அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது இறைவனுக்காக இருக்கணும். நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தணும். இப்படி இறைவனுக்காக நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் தூய்மையாகிவிடும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்கு இது போன்ற இறையச்சம் என்ற பண்பை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது, மன தூய்மையோடு நாம் செயல்படுவது, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
அதுபோன்று மறுமை சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்பொழுதும் நிறுத்தி இருக்க வேண்டும். வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இல்லை, நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. எவ்வளோ பெரிய கோடிகளை நாம் புரண்டாலும், சொகுசு வாழ்க்கையில் நம்ம உருண்டாலும், ஒரு நாள் இதுவெல்லாம் நம்மை விட்டும் விலகிவிடும். இதை விட்டு நாம் விலகி விடுவோம். எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோமோ ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், அதுபோன்றுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு நாம் ஒரு நாள் போக இருக்கிறோம். வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் இதில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களும் சொகுசுகளும் நிரந்தரம் இல்லாதவையாக இருக்கிறது. இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நிலையான வாழ்க்கை. அந்த மறுமை சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைநிறுத்தியிருக்க வேண்டும். அதுவும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரமும் மறுமை சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். எல்லா நேரத்திலும் அவருடைய வாழ்க்கையில் இறை அச்சம் எப்படி இருந்ததோ, மன தூய்மை எப்படி இருந்ததோ, அதுபோன்று மறுமை சிந்தனையும் அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்தது. அப்படி தன்னுடைய தோழர்களை வார்த்தெடுத்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு பொழுதில் வீட்டை விட்டு வெளியே வராங்க. நடுநிசி நேரம். அந்த நேரத்தில் வெளியே வந்து பார்க்குறாங்க, 2 நபி தோழர்கள் வெளியே நிற்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியே நிற்கிறாங்க. ஏன்னா நடுநிசி நேரம் சொல்கிறது எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம், வெளியில் வந்து நிற்கக்கூடிய நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து அது காலமெல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி இரவு முழுவதும் சுற்றுறாங்க, பகல் முழுவதும் தூங்குறாங்க. செய்ய வேண்டிய வணக்கத்தையெல்லாம் செய்யாமல், அதாவது இரவை எல்லாம் நமக்கு தந்திருப்பது ஓய்வாக. இந்த ஓய்வை நம்ம வந்து என்ன செய்யணும்? இஷா தொழுதாச்சா சாப்பிட்டாச்சா தூங்கிடணும். என்ன செய்கிறது? போரா ரவுண்டு பண்ணுறது. நைட்டு 2 மணிக்கும் கோழியாப்பம் கிடைக்கிது நம்ம ஊரில். 2 மணிக்கு கோழியாப்பம் சாப்பிட்ற நேரமாக அது தூங்க வேண்டிய நேரம். அல்லாஹ் நமக்கு அருளாக அதை தந்திருக்கிறான். அந்த தூக்கத்தை எல்லாம் புறக்கணித்து கடைசியில் நோயாளி ஆகி மரணத்தை கூட சீக்கிரம் விலை கொடுத்து வாங்கி விடுகிறார்கள். அப்போ சிந்திக்க, நாம் வந்து இரவு நேரத்தை சீக்கிரம் தூங்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு சஹாபாக்களுடைய நிலையில் அப்படி கிடையாது. இஷா தொழுதாச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், நடமாட்டம் வெளியே இருக்காது, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வந்து பார்க்குறாங்க, 2 நபி தோழர்கள் நிற்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இவங்க வெளியே நிற்கிறாங்களே, எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில், ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் இப்படி இந்த நேரத்தில் வெளியே வந்து நிற்கிறாங்களே என்று கேட்குறாங்க. யார் நிற்கிறது? ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இப்போ 2 பேர்ட்டையும் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் வெளியே வந்து நிற்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய வீட்டில் வந்து உண்ணுவதற்கு உணவு இல்லை, பசி யால் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு தூக்கம் வரலை, பசியின் காரணத்தினால எங்களுக்கு தூக்கம் வரலை, அதனால் வெளியே வந்து நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக, ஒரு மாமன்னராக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களை எது உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதுதான் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறது. நானும் பசிதான், என்னுடைய வீட்டிலும் உண்ணுவதற்கு உணவு இல்லை, அதனால் தான் வந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 நபி தோழர்கள் கூப்பிட்டு ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அன்சாரி தோழர் வீட்டுக்கு போனால் நமக்கு அவங்க உணவு தருவாங்க. ஏன்னா சஹாபாக்களுடைய அந்த பண்புகளை ரசூலுல்லாஹ் புரிந்திருக்கின்றார்கள். ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு அந்த 2 நபி தோழரை கூப்பிட்டு போகிறாங்க. போனால் அங்கே வந்து அந்த தோழர் இல்லை, அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. போய் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, உங்களுடைய கணவர் எங்கே அப்படின்னு. அவங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வந்துடுறாங்க, அந்த தோழர், அந்த அன்சாரி தோழர் வந்துடுறாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய வீட்டுக்கு விருந்தாலே வந்திருக்கிறாங்க, 2 சிறந்த நபி தோழர்களும் நம்முடைய வீட்டுக்கு விருந்தாலே வந்திருக்கிறாங்க என்று அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 பேரையும் உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு பேரிச்ச மரங்கள் தோட்டங்கள் இருக்கிறது, அதில் இருந்து ஒரு பேரிச்சம்பழம் கொலையை அப்படி பறிச்சுட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு ஆடை அறுத்து அந்த ஆட்டு இறைச்சியும் சமைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வைக்கிறாங்க. இதையெல்லாம் அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் 2 நபி தோழர்களும் வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நாமளும் எத்தனையோ அறுக்கொடைகள் அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு நேரமும் அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நேரம் ரமதான் மாதத்தில் எங்கள் வீட்டில் பிரியாணி, எங்கள் வீட்டில் தேங்காய் சோறு, நைட்டு இப்படி அப்படின்னு செய்கிறோம். எத்தனையோ இருக்கும். இது சாப்பாடு மட்டும் இல்லை, இது எல்லாமே எத்தனையோ அருள்கொடைகள் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த அருள்கொடைகளை அனுபவிக்கும் போதெல்லாம் இந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகின்றது. சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா இந்த அருள்கொடைகளை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான், இந்த அருள்கொடைகளை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான். மறுமையை நினைவூட்டுறாங்க.
ஏனென்றால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பசியோடு வந்தீர்கள். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உணவு வழங்கி வயிறு நிரம்ப உண்டவர்களாக நீங்கள் திரும்ப போறீங்க. இந்த அருள்கொடை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே, இதை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு விசாரிப்பான். பசியின் மயக்கத்தினால் அந்த தோழர்கள் வந்து சாப்பிட்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல எதை நினைவூட்டுறாங்க? மறுமையை நினைவூட்டுறாங்க. அப்போ இந்த சிந்தனை எல்லா நேரமுடைய உள்ளத்தில் வெளிப்படும் பொழுது பாவத்தின்பால் நம்ம விரைவுமா? நம்முடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டாலும் அது அந்த நிமிஷமே மாறிவிடும். இதை நினைக்கின்ற பொழுது மறுமை இருக்கிறது, மறுமையை அல்லாஹ்வுத்தாலா கேள்வி கேட்பான், விசாரிப்பான் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்த முடியும். அப்போ இது போன்ற வழிமுறைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அது போன்ற செய்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ரமதானின் மூலமாக, இந்த ரமதானில் நாம் செய்யக்கூடிய வணக்கத்தின் மூலமாக, குறிப்பாக நோம்பின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.